திருப்பாவை பாசுரம் 18. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலுங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மதனையை சிந்தக்கூடிய யானைகளை உடையவனும் போரில் பின் வாங்காத தோல் வலிமை உடையவனாகிய நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே, வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திறந்துடு. கோழிகள் கூவுற ஒளி நாலா பக்கத்துலேருந்து கேட்குது. குறுகத்தி கொடியோட மேலே அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கிவிட்டன. பூம்பத்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்திருக்கோம். அளவு மாறாத உன் அழகிய வலைகள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சாமி சன்னதிக்கு போகக்கூடாது, தாயாரை முதல்ல சேவிக்கணும். வீட்டில் கூட அப்படி தான். அப்பா கிட்ட கோரிக்கை வச்சா எதுக்குடான்னு கேட்பார். அதே அம்மாட்ட சொல்லி கேட்டால் உடனே வேலை ஆகிடும். இதை தான் நாராயணன் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக தாயார்கிட்ட சொல்லி அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. நரசிம்மருடைய கோபத்தை கூட அடக்கியவங்க அல்லவையா. அதனால் கண்ணனின் மனைவி நற்பெண்ணை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள்.